அண்ணா அடுத்து அண்ணா ஏமாத்தலாமா? என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன்? அவன் வீட்டுக்கு பொண்ணுக்கு போக கூடாதியா? அவன் போனாயா அவன் இடையா மாத்திருவான் பயிரை மாத்திருவான்னு சொன்னா இல்லையா? என்ன குழந்தை பொண்ண மாதிரி இருக்கிற இருங்க இப்ப நீ யாரு? நீ பெரிய ஆளு இல்லையா? ஏன்டா சகுனி கம்மியாட்டி மாத்தலாமா அப்படின்னு நான் கேட்க முடியுமா? கேட்டா மச்சான் அது கேட்டுட்டான். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி மோசமான ஆளமா போகப்பட்ட சாதாரண ஆள் நினைச்சிடாத. இவன் ஒண்ணு கணக்கு ஒண்ணுதான் பேசுவானா என்கிட்ட. அண்ணா ஏன் அண்ணா மாத்தலாமா அப்படின்னு நான் போறதுக்குள்ள நீ போயிட்டு ஏமாத்தலாம். அத சாட்டா ஏமாத்தலாம். எனக்கு தான் புத்தி இல்ல. ஏன் மாத்தலாமா? ஏமாத்தலாம் உட்காரலாம். நீங்க கொண்டு வந்த பொண்ணும் என்னது, என் மகளாகிய வச்சலா சுந்தரி பெண்ணும் என்னது. ஐயோ எப்படி நம்ம கொண்டு வந்த பொன் பொருள் அவர்தான். பொண்ணு அவர்கிட்ட பொண்ணு அவருதான். என்னன்னு கேளு மாமா. என்ன மாமா இது? மாமா நம்ம சும்மா விடலாமா? சும்மா விடாத அவன் சுண்ணுவோம். சொல்லி விடு சொல்றேன். சொல்லி விடு மாமா. அப்படி சொல்லி பேப்பறமா நான் எதுனா ஒரு கணக்கா தான் போறது. அண்ணா நீங்க கொண்டு வந்த பொன் பொருள் எங்க இருக்குது? போ வீட்ல. என்னுடைய மகள் எங்க இருக்குது? போ வீட்ல. அதுக்கு மேல நான் கொடுத்தாதானே உங்களுக்கு. அப்ப கொடுக்க மாட்டியா? கொடுத்த பிறகுதானே உங்களுக்கு சொந்தம். டேய் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி தான் இந்த ஊர்ல இந்த நாடகத்தை வச்சு என் உயிரை வாங்குறீங்க. பெண்ணும் எனக்கு சொல்ல மாட்டேன். நடக்கிற விஷயமா இருந்தா நான் சொல்லுவேனா? அப்ப இது நடக்காதா? பெண்ணும் என்னது, என் மகள் பெண்ணும் என்னது. மாமா பொண்ணும் என்னது பெண்ணும் என்னது. நான் என்ன மாமா சொல்றது? ஓய உக்காந்துக்கலாம். மாமா சொல்லு மாமா. பொண்ணு ஒண்ணுது. கொண்டு வந்த பொண்ணும் பொருளையும் ஒண்ணுது மாமா. நான் கொண்டு வந்த பொன்மகள் ஒண்ணுது. உன் மகள் வச்சலா சுந்தரி என்னது. லட்சுமி சாவி லட்சுமி சொல்லிடு. நாளைக்கு வந்து பொண்ணு தாலி கட்டக்குள்ள தகராறுனா இருக்கக்கூடாது. ஏன்னா மாமியா முளைப்பால் காய்ச்சி கொடுத்தாச்சு. ஏன்னா நாளைக்கு மாமியா வந்து தர முடியாது. நான் கஷ்டப்பட்டு புள்ளிய வளர்த்தலாம் முளைப்பால் காய்ச்சி எங்கன்னு கேட்பேன். நான் தானே சொல்றது. அதெல்லாம் கொடுத்தாங்க சிறப்பா செஞ்சாங்க. அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. துரியோதனா படகு மாதிரி நீ உட்கார. அதை எட்டி போ. கொஞ்சம் எட்டி போய் எங்க அண்ணன் பேச வேண்டியது. சாட்சியத்துல கிரிக்கணும் நான். அண்ணா உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. சொல்லு. கல்யாணத்தை கொஞ்சம் கெட்டவே வைக்கணும். ஏன்னா நாள் இல்ல. நாள் இல்ல. ஆமா சீக்கிரம் கல்யாணத்துக்கு சொல்ல வா. இந்த பங்குனிலே வச்சுப்பலாம் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றேன்? என்ன நினைக்கிறேன்? நான் பங்குனிலே வச்சேன்னு நான் நினைக்கிறேன். அண்ணா அருமையான ஒரு தேதி முகூர்த்த நாள். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? பங்குனி உத்தர கையில வச்சிருமே. இல்லண்ணா ஏன்னு கேட்டா கைகிரி தின்னலாம்டாப்ப. இப்ப நான் அதுக்கெல்லாம் நான் சொல்லல. இன்னும் ஒரு விஷயம். என்ன? இந்த தேதி போனாலும் கிடைக்காது. எந்த தேதி? அருமையான தேதி இருக்குது. எப்ப? 8ல வச்சுக்கலாமா? 8ஆம் தூக்குமா? 8ஆம் தேதினா 8ஆம் தேதினா 8 வெட்டிக்கிண்டா வாடாண்டா. 8ல போய் வைக்க கூடாது. அண்ணா 8ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். நீ சொல்ற புரியுது எனக்கு. சரி 8 விடு. இல்லனா 16ல வைப்போமா? 16ல காரியமா? ஐயோ 16ஆம் தேதி 8ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அது என்ன கரெக்டா வச்சு புடிமானமா சொன்னானப்பா. நான் என்ன 16ஆம் தேதியே வைடா. அண்ணா 16ஆம் தேதியே வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு மேல 6 மணிக்கு வைக்கலாம்னு தான் பத்திரிக்கை அடிக்கலாம். நான் இருக்கிறேன். நீ என்ன சொல்றது உனக்கு புரியுதா? ராவு காலத்துல வைக்கலாம்ன்றான். கல்யாணம் எவனா 6 மணிக்கு மேல சாயந்தரம் கல்யாணம் வச்சு பாத்துக்கிறியா?
கல்யாணம் சாயங்காலம் நம்ம வைக்க போறோம். காலையில பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணிக்கு வச்சிடலாம் சொல்றாங்க. பிரம்ம முகூர்த்தம் போட்டுக்கிறான் உள்ள போய் சரி பார்த்தா ரூம்ல படுத்துக்கிறான்னு சொல்லி போய்க்கிறாங்க. சரி அண்ணா, கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை சொல்றான். கல்யாணத்துக்கு தேவை வேண்டிய பொருள் சொல்றேன். சொல்லிடுறேன் இப்ப சொல்லிடுறேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. வாரிகள் தான் கல்யாணம் நடக்கணும். இன்னொன்னு நான் சொல்றதுக்காக அப்ப இவன் வச்சுட்டு 5 பிள்ளைய வச்சுக்கிறான். ஆமா, அச்சி மாநகர்ல தான் கல்யாணம், நம்ம ஊர்ல தான் அச்சினாபுரத்துல தான் கல்யாணம். என்ன வசதியான நம்ம எப்பேர் பொறுத்த ஆளு இது நடக்காது. நான் சொல்றது கேளு. நீ அவங்கிட்ட சொல்லி நீ தான் கேட்கணும். எனக்கு பங்காளி முறையில நீ தான் அவங்கிட்ட போய் நீ சொன்னா அவன் கேட்பான். இது நடக்காது. நடக்கதான் போகாது. இங்கதான் நடக்கணும் கல்யாணம். அந்த நிமித்தி விடு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் இங்க நடந்தாலும் பொருள்லாம் நீங்க ஏத்திட்டு வந்துருங்க. எல்லாம் நாயிட்டு வந்துறோம். என்ன ஒரு தடி இந்த மாதிரி தடி, அதுல ஒரு தடி மட்டும் நல்லா பெருசா நோவு தடி மாதிரி. அவன் சொல்றது உனக்கு புரியுதா? என்ன மாமா, 100 தடி இத போல தடி உங்களை பிடிச்சு கட்டுறது. கட்டுதா இதை விட பெரிய தடினா நான் மிஞ்சு ஓடி விடுவேன். அதனால போட்டாட்டி நொறுக்குறது கேக்குறோம். ஒரு 100 கவர் எடுத்துங்க. ஏன் சுருமணி போட சொல்லியா? ஒரு கவர் நல்லா வட கவரா பார்த்து எடுத்துக்க. ஐயாடா இது நான் வளர்ப்பு பண்ணி வீட்டு ஓடி விடுற மர கவர் போட்டாதான் மாமா. சரி அண்ணா, ஜபர் இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. திரும்பி பார்க்காத போயிட்டே இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நம்ம என்னமா பச்சை வச்சுட்டு போகும்போது திரும்பி பார்க்க போன்றோம். கிச்சங்க வா, பசி ஓரம் எடுத்துக்கிச்சு பரியும் போட்டுட்டோம். பரியும் போட்டு சாப்பிட்டோம் பத்தியா? பரியும் போட்டு லட்சுமி சாப்பாடு செஞ்சுட்டாடி. ஐயோ ரசம் என்ன ரசம் வந்துருக்குதா? அப்ப கல்யாணம் பிடிச்ச அஞ்சாணி என்னடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சேன். 32 பதார்த்தத்தோடு மூத்தார் வந்திருக்கான்னு மூத்தாருக்கு செய்யாத செஞ்சு வச்சேன். அது என்ன ஆச்சுன்னா அந்த நாய் வந்து தின்னுட்டு போடுது. நாய் வந்து மாமா அது அந்த நாய் தின்னல, நாய் சொல்றாடா. லட்சுமி சொல்லுங்க, நான் மார்க்கெட்டுக்கு வா. இன்னைக்கு வியாழக்கிழமை விருந்து விடக்கூடாது. வியாழக்கிழமை விருந்து விட்டா நம்ம உடம்பு வந்துடும். சரி வேணா விடு. ஏன் பச்சை தண்ணி பச்சை தண்ணி கூட பல்லு படக்கூடாதுண்ணா. திரும்பி பார்க்காத போயிட்டே இருந்தா. அப்ப பரியும் போட்டு சும்மா தான் போகணுமா? அல்ல சும்மா தான் போகணும். ஏய் நான் என்ன சொல்றேன்னு தெரியாதுண்ணா. பசி எடுக்குது மாமா. கொடுத்தா இல்ல அவன் சாப்பாடு போராட போறான். நான் என்ன இப்படி வேணா குளத்து பார்க்கும் போது தீர்த்துட்டு போவேன். லட்சுமி பரியம் போட்டு பொண்ணுக்கு தெரியாத ஒன்னும் ஒரு வார்த்தை கூட்டு கேட்டு நல்லது இல்ல. அதனால சுந்தரி போய் சீக்கிரம் கூட்டா. இப்படியாக சுந்தரி தர்ப்பணம்
ஐஸ் குச்சி அவனுக்கு. போதுண்டா போதுண்டாப்பா. சங்க சொன்னாங்க. போதுண்டா போதுண்டாப்பா.